ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ரோபோட் சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப கோவிட் மாதிரியான பேண்டமிக் டைம்ல வந்துட்டு நமக்கு டாக்டர்ஸ் போயிட்டு பேஷண்ட்ட வந்துட்டு ஹேண்டில் பண்றது, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் செக்கப் பண்றது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு, இப்ப பேஷண்ட் கிட்ட இருந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியரோடயே வந்துட்டு அவங்க செக் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ வந்துட்டு அத ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம இந்த விர்ச்சுவல் ரோபோட் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டாக்டர் வந்துட்டு அவங்களோட கேபின்ல இருந்தே ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி அந்த ரோபோட்ட பேஷண்ட் கிட்ட கொண்டு போயிடுவாங்க. ஸோ அங்க போனதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கமெண்ட் குடுப்போம். கமெண்ட் குடுத்ததுக்கப்புறமா, அந்த கமெண்டுக்கு ஏத்த மாதிரி பேஷண்ட் வந்துட்டு அவங்களோட ஃபிங்கர வந்துட்டு சென்சார்ல வச்சாங்கன்னா, அந்த பாடி பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மெஷர் பண்ணி நமக்கு ஐஓடில வந்துட்டு அப்டேட் பண்ணிடும் இந்த ரோபோட் சரிங்களா? ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா, அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல வந்துட்டு டாக்டர் அவங்களோட கேபின்ல இருந்தே பார்த்துட்டு, அ பேராமீட்டர்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கா? பேஷண்ட் நார்மலா இருக்காங்களா? அப்படின்றத வந்துட்டு அவங்க செக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல வந்துட்டு நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 2 செக்ஷனா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒண்ணு வந்து டிரான்ஸ்மிட்டர் சைடு, இன்னொன்னு வந்து ரிசீவர் சைடு. சரிங்களா? டிரான்ஸ்மிட்டர் சைடுன்றது வந்துட்டு நம்ம டாக்டர் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அதாவது இதுல வந்துட்டு ஐஓடி யூஸ் பண்ணி தான் நம்ம ரோபோட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். சரிங்களா? ஐஓடின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மா வந்துட்டு பிளிங்க் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஆன்லைன்ல இருக்கு. ஸோ அந்த பிளிங்க் ஆப்ல வந்துட்டு நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆப் மூலயமா வந்துட்டு நம்ம இந்த ரோபோட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுற சைடு தான் வந்துட்டு அதாவது டாக்டர் சைடு தான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டர் சைடு சரிங்களா? ரிசீவர் சைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ரோபோட் ஓகேங்களா? இந்த ரோபோட்ல வந்துட்டு நமக்கு தேவையான சென்சர்ஸ் அதாவது வந்து டெம்பரேச்சர், ஹார்ட் ரேட்டு, ப்ரெஷர் இந்த சென்சாரு ப்ளஸ் வந்துட்டு கேமரா மாடல் இருக்கும். ஒரு வாய்ஸ் மாடல் இருக்கும், எல்சிடி இருக்கும். அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கறதுக்காக ப்ளஸ் வந்துட்டு இந்த ரோபோட் வந்துட்டு மூவ் ஆகுறதுக்கான மெக்கானிசத்துக்கான மோட்டார் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இப்ப டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்க கேபின்ல லேப்டாப்ல வந்துட்டு இந்த பிளிங்க் ஆப்ப வந்துட்டு ஓப்பன் பண்ணிருவாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த ரோபோட் கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த பட்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மூலியமா வந்துட்டு ரோபோட் வந்து ஃபார்வர்ட் போணுமா, பேக்வர்ட் போணுமா அப்படின்றத வந்து மூவ் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் வந்துட்டு நமக்கு இந்த ரோபோட்ல வந்துட்டு கேமரா வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அது மூலியமா வந்துட்டு ரோபோட் கரெக்ட்டான பாத்தில் தான் போதா அப்படின்ற மாதிரி லைவா வியூ பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதை வியூ பண்ணிவிட்டு நம்ம ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி டாக்டர்ஸ் வந்துட்டு பேஷண்ட்டோட பிளேஸ்க்கு வந்துட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து கமெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளேஸ் யுவர் ஃபிங்கர் ஆன் ஹார்ட் ரேட் சென்சார், பிளேஸ் யுவர் ஃபிங்கர் ஆன் டெம்பரேச்சர் சென்சார் ஆர் பிளேஸ் யுவர் ஃபிங்கர் ஆன் ப்ரெஷர் சென்சார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்க்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்க எல்சிடியில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் வந்துட்டு வாய்ஸாகவும் வந்துட்டு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பேஷண்ட் வந்து எல்லாருக்குமே படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஸ்பீக்கர் வாய்ஸ் அவுட்புட்டா வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஈஸியா வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால வந்துட்டு இதில நம்ம வந்துட்டு வாய்ஸும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கரும் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பேஷண்ட் வந்துட்டு அந்த கமெண்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் வந்து அந்த கரஸ்பாண்டிங் சென்சார்ல வச்சாங்கன்னா, அந்த பெராமீட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீட் ஆயி உங்களுக்கு ஐஓடில வந்துட்டு அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த வேல்யூஸ வச்சுட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு நார்மலா தான் இருக்காங்களா, இல்ல அப்நார்மலா இருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு ஈஸியா டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட கேபின்ல இருந்தே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால வந்துட்டு எந்த டிசீஸும் வந்துட்டு பேஷண்ட்ல இருந்து டாக்டருக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டோட கான்செப்ட்.